தாவீது சொல்றாரு, இப்ப மனுஷன் கையில மட்டும் விழுந்துடக்கூடாது. விழுந்தா நம்மள உண்டலன்னு ஆக்கிடுவான், ஒன்றுமில்லாம பண்ணிடுவான். நம்ம கர்த்தர் கையில விழுந்தா அவர் கையில இரக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னார். நான் மனுஷன் கையில விழக்கூடாது. ஏன்னா மனுஷனு கையில என்ன இல்லைன்னா இரக்கம் கிடையாது. இரக்கத்தை அவன் விரும்புறான், ஆனா இரக்கம் கொடுக்க மாட்டேங்கிறான். அப்ப இரக்கம் பெறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம், ஆனா இரக்கம் கொடுக்கறதுக்கு யாருமே இஷ்டப்படல. மனுஷனுக்கு இரக்கம் செய்யற குணம் கிடையாது. இரக்கம் வாங்கினா எவ்வளவுனா வாங்கிக்குவான். ஆனா நம்முடைய தேவன் யார் தெரியுமா? இரக்கத்தை கொடுக்கிறவர். கர்த்தர் ஒரு ஒருத்த மேல இரக்கம் வச்சுட்டாருன்னா அவன் புழுதியில கிடக்கலாம், குப்பையில கிடக்கலாம், கர்த்தர் அவனை உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார பண்ண தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவன் பேரை பெருமைப்படுத்துறதுக்கு ஆண்டவருடைய கண்களை இரக்கம் கிடைச்சா போதுங்க. எத்தனையோ வல்லவர்கள், பெரியவர்கள், பெரிய கனவான்கள், பெரிய புண்ணியர்கள், பெரிய பெரிய பலசாலிகள் லைன்ல நிற்கும் போது ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறவனை கர்த்தர் தூக்கி உயர்த்த அவருடைய இரக்கம் மட்டும் இருந்தால் போதும். அல்லேலூயா. அந்த தாவீதுக்கு அருளின அந்த இரக்கங்களை கர்த்தர் நமக்கும் தர வல்லவர். உண்மையா சொல்றேன், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் வல்லவர். நான் சொல்லுவேன், தேவன் ஒரு மனுஷனை தகுதி இல்லாத நிலையிலிருந்து தூக்கி அவனுக்கே பிரமிப்புண்டாகிற அளவு கர்த்தர் தூக்கிடுவாரு.